இன்னைக்கு ஒரு குடும்ப கதை. என்னா கதைன்னா, எங்க அம்மாவோட 50வது பிறந்த நாள். அத முன்னிட்டு நான் ஆஃபீஸ் ஓபி அடிக்க, ஓபி அடிச்சு இன்னைக்கு 8 மணி நேரம் நல்லா தூக்கம். தூங்கி எந்திரிச்சோனே கிச்சன் பக்கம் எங்க அம்மா கிட்ட திட்டு வாங்கினே ஒதுங்கிட்டேன். இன்னைக்கு கிச்சன்ல நான்வெஜ் நாட் அலோவ்டு. அது தெரியாம நான் 2 முட்டைய அடிச்சு ஊத்த, எங்க அம்மா என்ன கழுவி கழுவி ஊத்த, திட்டிக்கினே சமையல செஞ்சுட்டு நான் வெளிய வந்துட்டேன். இன்னைக்கு என்னன்னா ஹெவியா ப்ரீ ஒர்க் அவுட் சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு, நான் பண்ண ஹெவி ப்ரீ ஒர்க் அவுட் மீல் தான் இது. இத சாப்பிட்டு முடிச்சுட்டு, இதுவும் பத்தாதுன்னு 2 ஸ்கூப் கடன் வாங்கி ப்ரீ ஒர்க் அவுட்ட குடிச்சேன். ஏன்னா இன்னைக்கு ஹெவியா லெக் ட்ரெயின் பண்ண போறேன். இன்னைக்கு என்ன கதைன்னா, எங்க அம்மாவோட பிறந்த நாளை முன்னிட்டு வெளியே போய் சாப்பிடலான்னு ஒரு பிளான். போற இடத்துல ஹெவியா சாப்பிட போறோம். ஸோ நம்ம ஹெவியா லெக் டே போட்டு போடலாம். ஃபர்ஸ்ட் எல்லாம் லெக்கை பார்த்தாலே ஒதுங்கிடுவேன். வாரத்துக்கு ஒரு நாள் லெக்கை போட்டு ஸ்கிப் பண்ணிட்டு ஜாலியாக சுற்றின்னு இருந்தேன். இப்போ வாரத்துக்கு 2 நாள் லெக் போட சொல்லிட்டாங்கப்பா. அதனால தேவையான மசாலா லெக்குக்கு போட்டு அங்கேயே ப்ரோட்டீனை கலக்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். போற வழியிலேயே ஒரு டீ குடிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. அது என்ன பண்ணலாம் எது பண்ணலாம்னு மண்டியில் ஒட்டினே இருந்தது. அடுத்தது சாபுத்திரி போட்டு அந்த சாபுத்திரியில் நான் தான் வின் பண்ணி டீ குடிக்க போயிட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டீ சிப்பு. இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு செதறி ஸ்ட்ரைட்டாக பிளான் போட்ட இடத்துக்கு கிளம்பிட்டோம். போன இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour வெயிட் பண்ண வச்சான். ஏன் எதுக்குலாம் தெரில. ஆனால் இதுக்கெல்லாம் வெயிட் பண்ணாமல் இருப்போமான்னு சொல்லிட்டு படா சைஸில் ஒரு சிக்கன் எடுத்து வாயில் போட்டு ரைஸ் கொஞ்சமாக போட்டு லெக்குக்கு தேவையான சாப்பாடுலாம் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் பிளானுக்கு மேலே பிளான். எனக்கே தெரியாமல் எங்கள் அண்ணன் இன்னொரு பிளானை போட்டு இதெல்லாம் போட்டு விட அம்மாக்குன்னு சொல்லிட்டு கேக் கட்டிங் ஆரம்பிச்சிட்டான். 50 இயர்ஸில் இதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் இந்த மாதிரி வெளியே வந்து கேக் வெட்டுறது. அதுக்கப்புறம் ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணிட்டு அங்கேருந்து செதறிட்டோம். அப்புறம் நாளைக்கு பார்ப்போம்டா. பை சிங்கிள்ஸ்.